ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த கிரகநிலைகளுடைய மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்கக்கூடியது தாங்க பங்குனி மாதம். இந்த மாதம் பல்வேறு விதமான நன்மைகளை பெற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, சூரியன் தன்னுடைய குருநாதர் பிரகஸ்பதியாகிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரைக்கும் தன்னுடைய கற்ற பாடங்கள் எல்லாத்தையுமே குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது இந்த மாதம் மட்டும்தான். ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே ஒவ்வொரு மாதத்திலுமே சஞ்சாரம் செய்யக்கூடியவர் தாங்க. இவருடைய டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 30 நாள் தான். 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இவர் போயிடுவார். நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இவர் மிக குறுகிய காலத்தில் வந்து இடப்பெயர்ச்சி அடையக்கூடியவர். ஸோ இவர் இப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்து போகிறாரு. மீனராசியில் சூரியன் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்னால தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி, சந்திரன் இப்படி 6 கிரகங்களுடைய சேர்க்கைகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை ரிஷபராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபராசி நேயர்கள் பெரும்பாலும் அன்பானவர்களாக இருப்பாங்க. பழகக்கூடிய விதம் இவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். மேலும் இவங்கக்கிட்ட கற்பனை கோட்டை கட்டக்கூடிய பழக்கம் இல்லைங்க. அதில் வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதை பார்த்து இவங்க ஓடி போய் ஒளிய மாட்டாங்க. ஸோ அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. எதிர்நீச்சல் அடித்தாவது இவங்க வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க ஓரளவுக்கு சுமாரான ஒரு உயரத்தோடு வந்து இருப்பாங்க. உடற்கட்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அகன்று இருக்கும். அநேகமாக 30 வயதானுமே கூட ஆண் பெண்கள் இருவருமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக தான் வந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் அதிகமாகவே வந்து காணப்படும். மேலும் இவர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பாங்க. கலை உலகத்துலலாம் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்கங்க. என்னதான் இவங்க உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை வந்து பார்த்தாலுமே கூட ஒரு நாளுமே அதை பார்த்து பயப்பட மட்டும் மாட்டாங்க. மன உறுதியோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தொடர்ந்து முயற்சி செய்து அதில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப துடிப்போடு வந்து இருக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுவாங்க. நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது கூட இவங்க ஓரளவுக்கு ரகசியங்களை வந்து காப்பாற்றிப்பாங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தர்ம சிந்தனைங்கிறது இருக்குங்க. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோபத்தை அவங்களால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடைக்க முடியாத ஒரு கோபம் வரும். சின்ன பின்னமாக்கிட கூட தயங்கவே மாட்டாங்க. யார் என்ன அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுடைய திருமண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அக்கறையோடு வந்து இருக்கக்கூடியதுங்க. திருமணமான தம்பதிகளும் பார்த்திங்கன்னா ஒற்றுமையோடு அன்போடு வந்து பழகி மன வாழ்க்கையை வந்து அனுபவிப்பாங்க. அதுவும் மகர ராசி மற்றும் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க ஜோடி சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. இவர் சொந்த வீட்டுக்காரனாக இருக்கக்கூடியவர். சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியவர். இதனால் நீண்ட காலம் தம்பதியர்களுக்கிடையே கனிவு நெருக்கம் எல்லாமே வந்து இருக்கும். மேலும் நேயர்கள் பார்த்திங்கன்னா வலுவான உடற்கட்டோடு வந்து இருப்பாங்க. உடல் பருமன், அதிகமான எடை பெறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து இருக்கக்கூடிய விஷயந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு உணவு விஷயத்துலலாம் கட்டுப்பாடோடு இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க வந்து சமாளிக்க முடியும். விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை இது போன்றவற்றெல்லாம் அதிக அளவு ஈடுபாடு காட்டுவாங்க. பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்தக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய வீட்லேயும் ரிஷபராசியை சேர்ந்தவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே அரசியல்லையும் இவங்க வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் வந்து இருந்தார் அப்படின்னா
கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நடக்கும். கூடவே சங்கீதம், நாட்டியம், உடை தயாரித்தல், அழகுக்கலை இது போலையும் கூட அவங்களால வந்து சிறந்து விளங்க முடியும். இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தாங்க. ஸோ உங்களுக்கு 10வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து இப்போ அமர போகிறாரு. ஸோ இந்த பங்குனி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக தாங்க இருக்கும். மேலும் திடீரென பணவரவு வரும், செல்வாக்கு அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தாக இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கனாவே போதும், அதெல்லாம் வித்தர முடியும். பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து உருவாகுங்க. மேலும் இந்த மாதத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டாயமாக உங்களுக்கு உருவாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் பணமே இல்லை அப்படின்னா கூட எப்படியாவது நீங்கள் கேட்ட இடத்துல கடனாவது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. இது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் நிறைய டைம் வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரும். வீட்லேயும் கூட உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குங்க. நீண்ட வருடங்களாக சென்று வரணும் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. நெடுநாளாக வேண்டுதல்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால அங்கே போய் அதை செய்யவே முடியாமல் போயிருக்கும். நிறைய தடங்கல்கள் பார்த்துருப்பாங்க. எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலுமே கூட ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வர முடியாமல் போயிருக்கும். ஆனால் அப்படி கஷ்டப்பட்ட ரிஷபராசினியர்கள் எல்லாருக்குமே இந்த பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலாம். அதற்குரிய கிரக சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலும் ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் வந்து சுபகிரகம், அதாவது குரு பகவானுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஆளுமைத்தன்மையும் அதிகமாகவே இருக்கும். நிர்வாகத்திறமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் கையில் இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கியதாங்க இருக்கும். குடும்பத்தில், வெளிவட்டாரத்தில், இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே வந்து இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் பெரிய ஆள் மாதிரி மதிக்கப்படுவீங்க. புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வியாபாரம் கூட ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து நடக்குங்க. எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது எத்தகைய மகிழ்ச்சியானது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமும் வந்து அமைஞ்சிருக்குங்க. பங்குதாரர்கள், வேலையாட்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாகி சுமூகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உத்தியோக வகையில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன சின்ன சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. அதோட புதிய உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், பாசம் எல்லாமே வந்து அதிகமாகவே போகுதுங்க. சகோதரர் வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே வந்து சரியாகி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகளானது குறைந்து ஒற்றுமையோட சந்தோஷமாக உங்களால் வந்து வாழ முடியும். என்னதான் தம்பியாக இருக்கக்கூடியவங்க தவறு பண்ணியிருந்தாலுமே கூட, கோபதாபங்களோடு இருந்திருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து அவங்களோட வந்து ஒத்துமையாக இருப்பீங்க. மேலும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க. அவர்களும் அதே மாதிரி உங்கள் கூட வந்து ரொம்ப பிணைப்பாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அற்புதமான ஒரு இணைப்பு இப்போ வந்து ஏற்பட போகுது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் எல்லா விஷயத்திலுமே ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றிகள் தாங்க கிடைக்க போகுது. மேலும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கணும், எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் சிவபெருமான மனதார நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய நோயாளிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மருத்துவ செலவுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க. இது போல் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. குறிப்பாக இந்த நாட்களில் பேரிச்சம்பழம் வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் ரிஷபராசி நேயர்களுடைய முக்கியமான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து நல்ல ஒரு பயன் பெற்றுக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே கிரகநிலைகளுடைய அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நட்சத்திர ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடு அடையலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ தொடர்ந்து இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.